வீர வணக்கம் 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 தேனிசை ஐயாவிற்கு தேனிசை ஐயாவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் ஈழ விடுதலைக்கு எழுச்சி ஊட்டிய ஐயாவிற்கு எழுச்சி ஊட்டிய ஐயாவிற்கு எழுச்சி ஊட்டிய ஐயாவிற்கு எழுச்சி ஊட்டிய ஐயாவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சி பாவலர் ஐயாவிற்கு புரட்சி பாவலர் ஐயாவிற்கு. பாரதி பாவேந்தர் அதை போலவே காசி ஆனந்தன் போன்ற கவிஞர்களின் உணர்ச்சியை தட்டி எழுப்பும் பாடல்களை தொடர்ந்து பாடி தமிழகத்திலே மட்டுமல்ல உலக நாடுகள் பலவற்றுக்கும் சென்று அங்கே வாழும் தமிழர்களுக்கு உணர்வூட்டிய பெருமைக்குரியவர் இசைவாணர் பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்கள் ஆவார். குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு தன்னுடைய இசை திறனினால் உலகம் புறாவும் மேதகு பிரபாகரனுக்கு ஆதரவு திரட்டினார். அவருடைய இந்த அருந்தொண்டினை பாராட்டும் வகையிலே மேதகு பிரபாகரன் அவர்கள் அவரை தமிழீழத்திற்கு அழைத்து மாபெரும் கூட்டத்தில் அவருக்கு தங்கப் பதக்கம் அணிவித்து பெருமைப்படுத்தினார். இதுவரை வேறு எந்த கலைஞனுக்கும் அவர் கையால் தங்கப் பதக்கம் அளிக்கப்பட்டதில்லை. அத்தகைய பெருமைக்குரியவர் நம்முடைய இசை கலைஞர் தேனிசை செல்லப்பா அவர்கள் ஆவார். எங்களுடைய உலகத் தமிழர் பேரமைப்பின் மாநாட்டின் போது அவருக்கு பாசறைப்பாணர் என்ற பட்டத்தை நாங்கள் சுட்டி மகிழ்ந்தோம். அவர் விரும்பியிருந்தால் அவரிடம் குவிந்திருந்த இசை புலமைக்கு செல்வம் திரட்ட விரும்பியிருந்தால் திரைப்படத்துறையிலே புகுந்து ஏராளமான செல்வம் திரட்டி இருக்க முடியும். ஆனால் தன் வாழ்வையே தமிழுக்காக தமிழர்களுக்காக ஒப்படைத்து அதற்காகவே தன்னுடைய இசை புலமையும் ஒப்படைத்த பெருமை அவருக்கு உண்டு. அத்தகைய மாபெரும் தமிழ் கலைஞன் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அவருடைய இழப்பு பேரிழப்பாகும். எந்த தமிழீழம் பெற வேண்டும் என்பதற்காக உலகமெல்லாம் சென்று பாடினாரோ அந்த தமிழீழம் மலர்வதை
அவர் கண்ணால் பார்க்காமலேயே போனதுதான் பெரும் துயரம் அளிக்கிறது. அவர் மறைந்தாலும் அவருடைய உள்ளம் தமிழ் ஈழத்தையே தமிழ் மக்களையும் சுற்றி சுழலும் என்பதில் ஐயமில்லை. அவருக்கு உலகத் தமிழர்கள் சார்பிலே நான் என்னுடைய பணிவான வீர வணக்கத்தை செலுத்தி அமைகிறேன். சுப இளவரசன். என் சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம். ஐயா தேனிசை செல்லப்பா ரொம்ப அவருடைய பாடல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே ஒரு விடுதலைக்கு வித்திட்ட ஒரு பாடல் அது. நான் ஐயாவை அழைச்சி கிட்டத்தட்ட 21 நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். ஈழ விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய விடுதலைக்காகவும் அவருடைய புரட்சி கனலான ஒரு பாட்டை கேட்டாலே நம்மளுடைய ரத்தம் அப்படியே பொங்கி எழும். அந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு பாடகர், தமிழினத்தின் எழுச்சி பாடகர். அவருடைய இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. ஆனால் ஈடு செய்து தான் ஆகணும். அவருடைய பணி ஒட்டுமொத்தமாக ஈழ விடுதலைக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக, உலக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய பாடல் எப்பொழுதுமே இந்த பூமி இருக்கந்தனி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத தமிழ் மக்கள் சார்பாக, தமிழின மக்கள் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய புகழ் எப்பொழுதும் ஓங்கி இருக்கும். தமிழினம் எப்பொழுதுமே அவருடைய பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக்கிறேன். என் ஐயாவின் மறைவு கண்டு துயருகிறேன். ஒரு ஈழத்தமிழனாக, முன்னாள் போராளியாக, எங்கள் அண்ணன் மேதகு அவர்கள் வழியினிலே பயணப்படுகின்ற ஒரு மனிதனாக நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஐயாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு 84ஆம் ஆண்டிலிருந்து இருக்கின்றது. அந்த காலங்களிலே அவர் கோட்டூர்புரத்தில் இருந்தபோது அவர் அடிக்கடி போய் பேபி அண்ணனோட போய் சந்திப்பான். அதுக்கப்புறம் 85ஆம் ஆண்டு நெய்வேலி பகுதிகளில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தின ஐயா வச்சு. அவர் பாடுகின்ற வரிகள் தான் எங்களை அந்த காலத்தில் பயிற்சி பாசறைகளில் துயிலெழுப்ப வைக்கும். அப்படிப்பட்ட உணர்ச்சிமயமான, உணர்வுபூர்வமான ஒரு மனிதரை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் வழியாகவும், எங்களுடைய மாவீரர்கள் வழியாகவும், ஈழத்தமிழர்கள் வழியாகவும் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன். நன்றி. ஐயா, எனது பெயர் பாண்டியன், பாடகர் நான். ஐயா ஈழத்தமிழர்களுக்காக மிகச்சிறந்த பாடல்களை வழங்கி ஒரு புரட்சி கனலாக திகழ்ந்தார்கள். அவருடைய பாடல்களை சமீப காலத்தில் தான் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிகச்சிறந்த பாடகர். தமிழர்களுக்காகவும் தமிழ் இதயங்களுக்காகவும் அவருடைய பாடல் என்றென்றும் ஒலிக்கும். ஒரு மிகச்சிறந்த கலைஞனை இழந்தது ஒரு சக கலைஞனாக எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தம். ஒப்பற்ற ஒரு கலைஞனை, ஒப்பற்ற ஒரு மனிதரை, ஒப்பற்ற ஒரு தமிழ் அறிஞரை இழந்து தவிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாகவும், எங்களது நண்பர்கள் வட்டத்தின் சார்பாகவும், இசைக்கலைஞர்கள் சார்பாகவும், உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் அவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் கடந்த 42 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரியும். என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா எடுகதிரி ஆசிரியர் அருகாவோடு இணைந்து அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்திலே சேர்ந்து 1958 முதல் 67 வரை நாம் தமிழர் இயக்கத்திலே அவர்கள் கொள்கை பரப்புனராக, வில்லிசை கலைஞராக, தமிழ் உணர்வுகளை ஊட்டக்கூடிய பாடல்களை பாடி தமிழ்நாடு எங்கும் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியவர்கள். அவர்கள் தமிழ் ஈழம் காண வேண்டும் என்ற கனவிலே அல்லும் பகலும் அயராது ஈழப் பிரச்சனைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஐயா அவர்கள் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்காக, உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களும் தமிழ் ஈழம் காண்பதற்காக பாடுபட்ட வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே ஐயா அவர்கள் தங்களுடைய வெண்கல குரலால்
தமிழ் இன உணர்ச்சியை தட்டி எழுப்பினார்கள். அவருடைய வாழ்நாள் என்பது உலகத்தில் இருக்கிற அத்துணை தமிழர்களுக்கும் அவர் ஆற்றிய பணி எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும். அவருடைய நீடு புகழ் இந்த உலகம் உள்ளவரை வாழும் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதி அறிவுடை நம்பி, சென்னை, தமிழ்நாடு. ஆக்சுவலாக நான் வந்து இங்கேருந்து வரகட்டம் தான் என்னோடய கிராமம். ஐயா வந்து எங்கள் ஊரில் இறந்தாருன்றது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஈழத்தமிழருக்காக ஐயா பிரபாகரன் கூட பயணித்த ஒரு மனிதர், எங்களோட நேற்று வரைக்கும் எங்களோடவே இருந்த ஒரு மனிதர் என்னை இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயாவை பற்றி கடந்த வாரம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரபாகரனுக்கு, எங்களோட தலைவன் பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராகவும் ஒரு இசையமைப்பாளராகவும் அந்த ஈழத்தமிழர்கள் வழிகளை தன்னோட பாட்டால் மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு மாமேதை எங்களோட கிராமத்தில் இருந்ததுக்கு எங்கள் கிராமம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐயாவோட கடந்த வாரம் நாங்கள் வந்து பார்த்து ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்று ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் எங்களோட உரையாற்றினார். என் மனைவியோடுமே நாங்கள் வந்து பேசும்போது தமிழ் தேசியத்தை பற்றி ஐயா அவ்வளோ நேரம் அவ்வளோ அழகாக எங்களுக்கு வந்து எடுத்துரைத்தார். அந்த அந்த மாமேதோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி அவரோட இரங்கல் செய்தி கேட்டதும் நேற்று கேட்டதும் எங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயாவோட இன்னும் ஒரு 5 ஆண்டு ஐயாவோட பயணித்திருக்கலாமோ என்றது ஒரு வருத்தம் எங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்குது. ஐயாவோட இறப்பு தமிழர்களுக்கு மிகப்பெரிய இறப்பு. எங்களுக்கு ஒரு பிரபாகரனாகவே இருந்திருக்கார் அவர். ஏன்னா அவரோட பாடல் வரிகள் வந்து பாடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெய்சிலிக்கிறது. அந்த ஒரு மனிதனோடு நாங்கள் இருந்தோன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும், தமிழ் தேசிய வெல்லணும், நம்ம தமிழர். தீவிரமான ஆதரவாளர் நாங்கள். ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் 1/4 நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக தமிழீழ மக்களுக்கான தனியொரு நாட்டினை அமைப்பதற்காக ஆயுதம் போராட்டத்தை எடுத்து நடத்திய தமிழீழ தேசிய தலைவர் தம்பி பிரபாகரன் அவர்களின் இதயத்திலே இடம்பெற்றவர். களத்திற்கு செல்கின்ற கரும்புலிகள் எல்லாம் நம்முடைய ஐயா தேனிசை செல்லப்பாவினுடைய அந்த வீர முழக்கத்தை காதிலே ஒலிக்க செய்து கொண்டே தான் சென்று களத்திலே வீரமரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு. தம்பி திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து பட்டினி போராட்டத்தை நடத்தி காந்தி தேசத்தின் அகிம்சையை தோலுறுத்தி காட்டிய போது அவர் தேனிசை செல்லப்பாவினுடைய இசையை கேட்க வேண்டும் என்றுதான் அவர் கடைசியாக விரும்பினார். அன்றைய தினம் தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இசை நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருந்த ஐயா தேனிசை அதை முடித்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து புறப்படுவதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாகவே திலீபன் அவர்கள் வீர மரணத்தை அடைந்தார்கள். அப்படி களத்திலே நிற்கின்ற ஒவ்வொரு போராளியுடைய உள்ளத்திலும் நிறைந்திருப்பவர், உள்ளங்களில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் மொழி இருக்கின்றவரை, தமிழ் இனம் இருக்கின்றவரை தேனிசை செல்லப்பா என்கின்ற அந்த பாசறைப்பாணரின் குரல் இருக்கும். முதலாக தமிழ் ஈழத்திற்கு வெளியே புலிச்சின்னம், புலி நகம் பொறித்த தங்கப்பதக்கத்தை தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் அணிவிக்கப்பட்ட ஒரே கலைஞர் நம்முடைய ஐயா தேனிசை செல்லப்பா என்பதை பெருமையுடன் நினைவு கூர்ந்து அவருக்கு எமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தடா சுந்தரம், வழக்கறிஞர், சென்னை.
வணக்கம்